ஓம் சாய்ராம். எல்லாம் வல்ல சுவாமியின் பொற்பாத கமலங்களுக்கு 1000 கோடி முறை வணக்கங்கள். இப்போது சிறு குழந்தைகளுக்காக சுவாமி கூறிய 2 கதைகளை நாம் பார்ப்போம். மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு செயின்ட் இருந்தார். அதாவது ஒரு துறவி. அவர் பெயர் ஏக்நாத். அவர் ஒரு முறை காசியிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு நடைப்பயணமாக வந்தார். அவரோடு அவருடைய சீடர்கள் எல்லோரும் வந்தார்கள். அவர் ஒரு குடம் நிறைய கங்கை தண்ணீரை எடுத்துக்கிட்டு வந்தார். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ராமேஸ்வரத்தில் இருக்கின்ற அந்த ராமலிங்க சுவாமிக்கு அபிஷேகம் செய்கிறதுக்கு ஒரு பானையில் தண்ணியை எடுத்துக்கிட்டு சுமந்து வர்றார். அப்படி வரும் பொழுது ராமேஸ்வரத்துக்குள்ளே நுழையிற இடத்துல பார்க்குறாரு, ஒரு கழுதை தண்ணீர் இல்லாமல் துடிதுடிச்சுக்கிட்டு சாகிற நிலைமையில் இருக்குது ஒரு கழுதை. உடனே அந்த ஏக்நாத் அவர்கள் என்ன நினச்சார்னா, முதல்ல இந்த கழுதையினுடைய தாகத்தை தீர்ப்போம், அதற்கு பிறகு அபிஷேகம் செய்வதை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் கொண்டு வந்த அந்த தண்ணீரை அந்த கழுதைக்கு குடிக்க தந்துட்டார். ஆனால் சீடர்கள் மற்றவங்க எல்லோரும் அவரை தடுக்கிறாங்க. வேண்டாம், சுவாமிக்கு கொண்டு வர தண்ணீரை ஏன் கழுதைக்கு தர்றீங்கன்ட்டு. ஆனால் அவர் சொல்கிறாரு, இந்த கழுதை மற்ற எல்லா உயிருக்குள்ளேயும் சிவன் இருக்கிறார், அதாவது கடவுள் இருக்கிறார். எனவே நாம் ஏதாவது ஒரு உயிர் துன்பப்படுவதை பார்க்கும் பொழுது நாம் பார்த்துட்டு பார்க்காது போல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்த தண்ணீரை அந்த கழுதைக்கு உண்ண கொடுக்குறார். கழுதையும் அந்த சாகர நிலைமையில் இருந்த கழுதையும் தண்ணீரை குடிச்சிட்டு சந்தோஷமாக எந்திரிச்சு நடப்பதை பார்த்து இவர் சந்தோஷப்படுகின்றார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவெனில், குழந்தைகளே, நாம் கண்ணுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு உயிர் கஷ்டப்பட்டால் அவர்கள் அதுக்கு உண்டான உதவிகளை செய்தால் கடவுள் சந்தோஷப்படுவார். ஏக்நாத் சொன்னது அதுதான். இந்த கழுதைக்கு நான் உதவி செஞ்சேன்ல, நிச்சயமாக ராமேஸ்வர ராமலிங்க சுவாமி எனக்கு அருள் புரிவார், அவர் சந்தோஷப்பட்டிருப்பார். ஏன்னா இந்த கழுதைக்குள்ளேயும் அவர் தான் இருக்கிறார்னு அவர் சொன்னார். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் எல்லோருக்கும் உதவ வேண்டும். மனிதர்கள் மட்டுமின்றி எந்த உயிரினமாவது கஷ்டப்படுவதை கண்டால் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். இது ஒரு கதை. இரண்டாவது கதை ஒன்று இருக்கிறது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு சேர்ந்து நட்பை வளர்க்கின்றீர்கள் என்பதற்கு அடிப்படையான ஒரு கதை. இப்போ ஒரு பானையில் 10 லிட்டர் பசும்பால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் 1 டம்ளர் தண்ணியை ஊற்றுனீங்கன்னு வைங்க. அந்த பாலோடு நீர் கலந்து அந்த பாலுக்கு என்னென்ன நற்குணங்கள் இருக்கிறதோ அது எல்லாமே அந்த தண்ணிக்கு வந்துடும். எல்லாமே கலந்து பாலாக மாறிடும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு பாத்திரத்தில் 10 லிட்டர் தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் 1 டம்ளர் பாலை ஊற்றுனீங்கன்னு வைங்க. அந்த தண்ணியினுடைய குணங்கள் தான் இந்த 1 டம்ளர் பாலுக்கு வருமே தவிர இந்த பாலினுடைய குணங்கள் அந்த தண்ணிக்கு போகாது. இதுவே நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு அறிவுடைய ஒழுக்கமுடைய நண்பர்களோடு நீங்கள் சேர்ந்தால் உங்கள்கிட்ட 1-2 தவறான பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் அது மாறி போயிடும். உங்கள் நண்பர்களுடைய நல்ல குணங்கள் உங்களுக்கு சேரும். அதே போல் நீங்கள் நல்லவங்களாக இருக்கிறீங்க, நல்ல பையனாக இருக்கிறீங்க, நீங்கள் சேர்ற அந்த நண்பர்கள் கெட்டவர்களாக இருந்தால்
அந்த கெட்டவர்களுடைய தீய குணங்கள் தான் உங்ககிட்ட வருமே தவிர உங்கள் நல்ல குணங்கள் தீயவர்களுக்கு போகாது. எனவே நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் யாரோடு நட்பு கொண்டாலும் அவர்களுடைய அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரிஞ்சு நட்பு கொள்ள வேண்டும். அப்படி நடந்தால் உங்கள் வாழ்வு மேன்மை அடையும். ஜெய் சாய்ராம்.